காடுகள்ல இருந்து Realme Earbuds வாங்கியிருக்கோம். 4000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு சூப்பரான பிரீமியம் Earbuds வேணும்னா Realme Buds Air. இந்த Earbuds உண்மையாவே ஒர்த்தா. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, இதோட ஃபீச்சர்ஸை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் ஹலோ, நான் ரத்தினம். வெல்கம் டு Rathinuniverse. நம்ம யூடியூப் சேனல்ல போடுற ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வீடியோ இதுதான். இந்த வீடியோ பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் ரிவ்யூ தான். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. 4000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல இயர்பட்ஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. Realme Buds Air இதுல என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு? 55 dB active noise cancellations, dual dynamic drivers, 58 hours battery, AI translator, gaming mode, IP55 water and dust resistance. இந்த இயர்பட்ஸ் உண்மையாவே ஒர்த்தா. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதா, எல்லாத்தையுமே இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ரியல்மியோட லேட்டஸ்ட் அப்டேட் ஆன இந்த இயர்பட்ஸ் பட்ஜெட் வைஸ்ல ஒரு பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸை டார்கெட் பண்ணுது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா Realme Buds Air 8 ரொம்பவே பிரீமியம் ஃபீல் கொடுக்குது. மொத்தமா 3 வேரியன்ட் கலர்ல அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது இந்த கலர் தான். இந்த கலர் ரொம்பவே ஸ்டைலா, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். சார்ஜிங் கேஸ் கம்பார்ட்டா பாக்கெட்ல கேரி பண்ண ரொம்பவே ஈஸியா இருக்கு. இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னர் டிசைன்ல வருது. ஸோ லாங் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபிட்டா கம்ஃபர்டபுளா இருக்கும். பில்டிங் குவாலிட்டியும் நல்லா சாலிட் ஃபீல் தருது. அது மட்டும் இல்லாம இதுல IP55 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்வெட்டிங் அண்ட் மழைக்கெல்லாம் நீங்க பயப்படாம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இம்பார்ட்டன்டான பார்ட்டுக்கு வரலாம். சவுண்ட் குவாலிட்டி. இதுல டியூவல் டைனமிக் டிரைவர் யூஸ் பண்ணிருக்காங்க. 11mm டிரைவர் அண்ட் 6mm டிரைவர், ரெண்டு டிரைவர்ஸும் கம்பைன் ஆகி பவர்ஃபுல் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. இந்த இயர்பட்ஸ் பேஸ் லெவலுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். முக்கியமா இப்ப தமிழா சாய் மாமா சாங்லாம் கேட்கும் போது வேற லெவல்ல இருக்கு. பரிவட்ட உச்சியில சந்தன காப்பும் சத்தி சேர தொங்க முடியல ரத்தத்தில் ஆட உருகு முடியல உக்கிரம் கூட ஆளால கருப்பனே. அது மட்டும் இல்லாம வோக்கல்ஸும் கிளியரா ஷார்ப்பா கேக்குது. ரியல்மியோட நெக்ஸ்ட் பாஸ் அல்காரிதம் மியூசிக்கை அனலைஸ் பண்ணி லோ ஃப்ரீக்வன்சி மியூசிக் கூட என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ நீங்க லோ வால்யூம்ல கம்மியா வச்சாலும் பேஸ் குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கும். சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலா கிளியர் வோக்கல்ஸ் பிளஸ் ஹெவி பேஸோட குட் சவுண்ட் குவாலிட்டி கொடுக்குது. நெக்ஸ்ட் நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த இயர்பட்ஸோட பிக்கஸ்ட் ஹைலைட்ஸ் இதுதான். 55 dB ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணும்போது சரௌண்டிங்ல இருக்க எல்லா சவுண்டுமே ரொம்பவே ரெடியூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்ணும்போது பக்கத்துல இருக்க எல்லா சவுண்டுமே உங்களுக்கு கேட்காம காதடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தருது. ஆனா போக போக உங்களுக்கு பழகிடும். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஆஃபீஸ், ஹெவி நாய்ஸ் தர பிளேஸ்லாம் மியூசிக் சவுண்டை இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்ம சரௌண்டிங்ல இருக்க நாய்ஸை மேக்ஸிமம் கேன்சலேஷன் பண்ணி குட் குவாலிட்டி சவுண்டை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. பக்கத்துல யாரா பேசினா கூட நம்மளுக்கு கேட்காது. நம்ம இயர்பட்ஸை ரிமூவ் பண்ணாதான் நம்ம கேட்கவே முடியும். டிராவல் பண்றவங்களுக்கு இந்த ANC மோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கேம் சேஞ்சர் AI டிரான்ஸ்லேட்டர் ஃபீச்சர்ஸ். இந்த இயர்பட்ஸ்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சரே இதுதான், AI ஃபேஸ் டு ஃபேஸ் டிரான்ஸ்லேட்டர். இதுல பாத்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது. நீங்க டிராவல் பண்ணும்போது ஃபாரின் லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்ண இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெக்னாலஜி சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் இந்த பிரைஸுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ். இந்த இயர்பட்ஸ்ல பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதுல டோட்டலா 58 hours பிளேபேக் சப்போர்ட் தருது. டெய்லி மியூசிக், கால், கேமிங்க்கு யூஸ் பண்ணாலும் லாங் டைம்க்கு பேட்டரி கெபாசிட்டி வரும். அது மட்டும் இல்லாம இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் மோடும் இருக்கு. ஜஸ்ட் நம்ம 10 minutes சார்ஜ் போட்டாலே போதும், ஃபுல்லா ஏறிடும். நெக்ஸ்ட் கேமிங் அண்ட் கனெக்டிவிட்டி. கேமிங் லவர்ஸ்னே இந்த இயர்பட்ஸ்ல ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்ல இருக்கு. 45 ms லோ லேட்டன்சி கேமிங் மோட். நீங்க ஒரு மொபைல் கேமரா இருந்தீங்கன்னா ஆடியோல டிலே ஆகாம இது கரெக்டா ப்ராப்பரா கொடுக்கும். PUBG, Free Fire இந்த மாதிரி கேம் ஆடினீங்கன்னா ஃபுட் ஸ்டெப் அண்ட் ஆக்ஷன் சவுண்ட்லாம் கரெக்டா சிங்க் ஆகும். கனெக்டிவிட்டிக்கு Bluetooth 5.4 சப்போர்ட் இருக்கு. ட்ரிபிள் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்னால நீங்க மல்டிபிள் டிவைஸ் கூட கனெக்ட் பண்ண முடியும். லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டு ஈஸியா நீங்க போனுக்கு சுவிட்ச் ஆகலாம். ஸோ ஃபைனலா சொல்லணும்னா Realme Buds Air 4000 குள்ள இருக்கிற ஒரு பெஸ்டான ஒரு இயர்பட்ஸ் தான். இந்த இயர்பட்ஸ் யாருக்கெல்லாம் செட் ஆகணும், மியூசிக் லவர், கேமர்ஸ், டிராவலர்ஸ் அண்ட் டெய்லி யூஸ்க்கு இது ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இது ஹைலைட் பாத்தீங்கன்னா 55 dB ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், டியூவல் டிரைவர்ஸ், 58 hours பேட்டரி கெபாசிட்டி, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் இதுல இம்ப்ரெசிவா இருக்கு. ஸோ நீங்க ஒரு 4000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள ஸ்டைலா பிரீமியம் லுக் தர ஒரு நல்ல இயர்பட்ஸ் தேடிட்டீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இந்த வீடியோ பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் ரிவ்யூ தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணலாம்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை இயர்பட்ஸ் தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.